வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. திமுக பிரமுகரின் மகன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். ஆரோவில்லில் ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த மாரத்தான் ஓட்டம். 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் நடத்திய சமையல் போட்டி. ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கலந்து கொண்டு சிறு தானியங்களில் விதவிதமான உணவுகளை தயார் செய்து அசத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் திமுக பிரமுகரின் மகன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த திருபுவனையைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் திருபுவனை மேம்பாலம் அருகே ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவருக்கு சுகாசினி என்ற மனைவியும் ராகுல் என்ற மகனும் உள்ளனர். திருவாண்டார் கோயிலைச் சேர்ந்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தியின் மகன் சபரியும் ராகுலும் நண்பர்களாக இருந்தனர். அதன் பிறகு ராகுல் மற்றும் சபரிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டனர். இந்த நிலையில் நேற்று மதியம் திருபுவனை 4 மணி சந்திப்பில் அருகே இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ராகுலை ஆபாசமாக பேசி சபரி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு ஸ்கூட்டியில் வந்த மர்ம நபர்கள் 2 ராகுலின் ஹோட்டல் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அது பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி கடும் புகை மூட்டம் ஏற்பட்டதால் கடைவீதியில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திருபுவனை போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் சென்று சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தியின் மகன் சபரி திருபுவனை பெரியபேட் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் வெடிகுண்டு வீசியது தெரியவந்தது. இதனையடுத்து வெளியூருக்கு தப்பிச் செல்ல முயன்ற திமுக நிர்வாகி மகன் உட்பட 2 கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் 2 ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட வீமன் நகர் மற்றும் திலாசுப்பேட்டை வீமன் நகர் மற்றும் திலாசுப்பேட்டை கருணாஜோதி வீதியில் 89 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகளும் 25 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதேபோன்று புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் அம்பாள் நகர், ஆருத்ரா நகர், ரத்னா கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பூமியான்பேட்டை பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணி 80 லட்சம் ரூபாயில் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆரோவில்லில் ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த மாரத்தான் ஓட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. ஆரோவில் நகரை வடிவமைக்கும் பணியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர்
ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் வேறுபாடுகளை கடந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். உலகில் மனித இன ஒற்றுமைக்கு அடையாள சின்னமான ஆரோவில் சர்வதேச நகரில் 2008ஆம் ஆண்டு முதல் மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று 15வது ஆண்டாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. மனித ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி நடந்த இந்த போட்டியில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விசிட்டர் சென்டர் வாசலில் துவங்கிய இந்த ஓட்டம் ஆரோவில்லை சுற்றி 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி யூஸ் நடத்திய சமையல் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கலந்து கொண்டு சிறு தானியங்களில் விதவிதமான உணவுகளை தயார் செய்து அசத்தினர். சமுதாய நலன்களுக்கு பயன்படுத்தி நிதி திரட்டும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் சார்பில் மெகா சமையல் போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரோட்டரி மண்டலம் 27இன் உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா, தலைவி அனுராதா ராஜகோபாலன், நலத்திட்ட தலைவர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் சமூக ஆர்வலர் விக்கி உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி யூஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சமையல் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கம்பு, கேழ்வரகு, வரகரிசி, திணை, சாமை, குதிரைவாலி மற்றும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் சிறுதானியங்களில் சமைக்கப்பட்ட லட்டு வகைகள், அடை வகைகள், பாயசம் வகைகள், கிச்சடி, பொங்கல், முறுக்கு, அதிரசம், சிக்கன், காரம் மற்றும் இனிப்பு வகைகள் என பலதரப்பட்ட உணவு வகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் சிறந்த சுவையான உணவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேடம் வந்துட்டாங்க பாருங்க. இருளஞ்சந்தை கிராமத்தில் வசித்து வரும் இருளர் மக்களை சந்தித்து கலெக்டர் குலோத்துங்கன் குறைகளை கேட்டறிந்தார். பாகூர் தொகுதி இருளஞ்சந்தை புராந்தொட்டி கரைப்பகுதியில் வசித்து வரும் இருளர் குடும்பங்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி வீடுகள் கட்டித்தர கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து இருளஞ்சந்தை கிராமத்தில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடி இருளர் நல சங்க மாநில தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் அரங்கநாதன் ஆகியோர் தலைமையில் இருளஞ்சந்தை இருளர் மக்கள் கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் இருளஞ்சந்தை இருளர் குடியிருப்புக்கு சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்பகுதி மக்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி கல் வீடுகளை அரசு கட்டித்தர வேண்டும், இங்குள்ள மக்கள் பலருக்கு ஓய்வூதியம், மகளிர் உரிமை தொகை போன்ற அரசு நலத்திட்டங்கள் கிடைக்கவில்லை என்றனர். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து பிரச்சனைகள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள கலெக்டர் உத்தரவிட்டார். சப் கலெக்டர் அங்கித் குமார், நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குனர் செந்தில்குமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், பாகூர் அரசு மருத்துவர் ஆனந்தவேல் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இர்ஃபான் தோல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச தோல் சிகிச்சை முகாமில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது இர்ஃபான் தோல் மருத்துவமனை.
இந்த மருத்துவமனையில் இலவச தோல் சிகிச்சை முகாம் இன்று காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த தோல் சிகிச்சை முகாமில் தோல் சம்பந்த நோய்களான சொறி, சிரங்கு, தோல் அரிப்பு, அதேபோல் அழகு சம்பந்தமான நோய்கள் என கருதப்படும் முகத்தில் உள்ள தழும்புகள், மங்கு, முகப்பரு, கெமிக்கல் ஃபீல், மறு தலைமுடி சம்பந்தமாக பொடுகு, பேன் தொல்லை, தலைமுடி உதிர்தல், வழுக்கை, பூச்சி வெட்டு, நகம் சம்பந்தமான நோய்களான நக சொத்தை, நகம் உள்நோக்கி வளர்தல் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. சிகிச்சை முகாமில் மருத்துவர்கள் இம்ரான் அலி மற்றும் ஜெசிமா ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படினா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் எரிபொருள் சேமிப்பை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிலிண்டர் விநியோக ஊழியர்கள் பங்கேற்றனர். இந்தியன் ஆயில் கழகம் சார்பில் எரிபொருள் இருவாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. புதுச்சேரியிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இக்கழகம் நடத்துகிறது. அந்த வகையில் கடற்கரை சாலையில் எரிபொருள் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. இந்தியன் ஆயில் கழகத்தின் துணை பொது மேலாளர் சுபோத்குமார் சாஹூ, புதுச்சேரி மண்டல மேலாளர் சம்பத்குமார் ரெட்டி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியின் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் மற்றும் வீடுகளுக்கு சிலிண்டர் விநியோக ஊழியர்கள் பங்கேற்றனர். வாகனங்களில் எரிபொருள் சேமிப்பு, வீடுகளில், உணவகங்களில் சமையல் எரிவாயு சேமிப்பு, பேட்டரி வாகன பயன்பாடு போன்றவற்றை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தி வந்தனர். So that supplies of these scarce resources last longer for the progress of our country. We will shoulder the responsibility of a good citizen and endeavor to create awareness among the masses to avoid wasteful use of petroleum products so as to build a new. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஃபாசில் ஃபியூல்ஸுங்க வந்து இட் இஸ் நாட் அ எக்ஸ்டென்ட் ஃபியூல்ஸ். அது என்றைக்காவது வந்து அது தீந்திரும். அது வந்து நம்ம வந்து இருக்க சோர்ஸஸ் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் எல்லாருக்கும், மக்களுக்கும். நாட் ஓன்லி எல்பிஜி, பெட்ரோல், டீசல், எவ்ரி திங், எல்லா ஃபியூல்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது ஒரு அவேர்னஸ் ஜெனரலாக எப்போவுமே நம்ம நடத்துகிறோம் வருஷம் வருஷம். பார்ட் ஆஃப் தட் இந்த வருஷம் வந்து இப்போ இது February 14th 28 வரைக்கும் நடக்கிறோம். ஸோ தேங்க்யூ. மினிஸ்ட்ரியோட ஸோ இட் இஸ் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் ஆர்கனைஸ்ட் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் அமலுக்கு பின்னர் கடந்த ஒரு மாதத்தில் 1,05,92,200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் சென்றால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கான கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் எல்லைப் பகுதிகளில் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டியவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதல் February 12ஆம் தேதி வரை கடந்த ஒரு மாதத்தில் 10,592 பேருக்கு செல்லான் வழங்கப்பட்டு ரூபாய் 1,05,92,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் ரூபாய் 14,31,000 அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. செல்லிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்புசாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில்
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அஷ்டலட்சுமி பெருமாள், ஆஞ்சநேயர், விநாயகர், முருகர், தனலட்சுமி, ஆதிலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி உள்ளிட்ட அஷ்டலட்சுமிகள் மற்றும் ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்புசாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை 7:30 மணி அளவில் மகா கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்புசாமி ஆலயத்தில் அனைத்து சுவாமிகளுக்கும் கலச நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்களும் ஈகோடாஸ் நிதி நிறுவனத்துடன் இணைந்து மாபெரும் இலவச ரோட்டரி வேலைவாய்ப்பு முகாம் சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்களும் ஈகோடாஸ் நிதி நிறுவனத்துடன் இணைந்து மாபெரும் இலவச ரோட்டரி வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. இன்று காலை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாம் தொடக்க விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு தலைமையேற்று உரையாற்றினார். இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய புதுச்சேரி தலைவர் ரொட்டேரியன் சண்முகானந்தம் சிறப்பு விருந்தினராக இதில் கலந்து கொண்டார். ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் தேர்வு ரொட்டேரியன் வைத்தியநாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடக்க நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டியின் தலைவர் ரொட்டேரியன் திருவாசகம் தொகுத்து வழங்க முகாம் ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் ஆனந்தன் முகாமின் நோக்கம் பற்றி விளக்கினார். ஈகோடாஸ் நிதி நிறுவனத்தின் பிரதிநிதி குணசேகர் முகாம் நடத்தப்படும் முறைமைகள் மற்றும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். நிறைவாக மாவட்ட பகுதி செயலாளர் ரொட்டேரியன் கந்தன் நன்றி கூறினார். இம்முகாமில் 68 நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய கலந்து கொண்டனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் டிப்ளமோ, ITI, B.Ed, UG, PG, BE, BTech, MBA, MCA உள்ளிட்ட பட்டதாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலை தேடி 1187 பேர் நேர்முகத் தேர்வில் பங்கேற்றனர். அதில் சுமார் 735 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் 315 பேர் உடனடியாக தேர்வாகி பணி ஆணைகளை பெற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியைச் சேர்ந்த அனைத்து துணை ஆளுநர்களும் அனைத்து ரோட்டரி சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் மற்றும் பள்ளியின் தாளாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காமராஜர் சிலை அருகே அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும், தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் ஆசிரியர்களின் கல்வித் தகுதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ் தலைமை தாங்கினார். இளைஞர் பெருமன்ற தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி கண்டன உரை நிகழ்த்தினார். இதில் செயலாளர்கள் முரளி, எழிலன் மற்றும் பெருமன்ற இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தியபடி அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சாதிப்போம் சதம் பெறுவோம் என்ற பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில்
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி தரும் சாதிப்போம் சதம் பெறுவோம் எனும் 10ஆம் ஆண்டு ஒருநாள் பயிற்சி முகாம் வில்லியனூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 23 பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த பயிற்சி முகாமில் விழுப்புரம் கஞ்சனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாநில முதன்மை கருத்தாளர் உலக ரட்சகதாஸ் ஆங்கில பாடத்தையும், திண்டிவனம் காட்டுச்சிவிரி அரசு உயர்நிலைப்பள்ளி நல்லாசிரியர் ஆறுமுகம் தமிழ் பாடத்தையும், வழுதாவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருமுருகன் கணிதம் பாடத்தையும், எறையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மோகன முருகன் இயற்பியல் வேதியியல் பாடத்தையும், தென்கோடிப்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தையும், அனுமந்தை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் முகாமிற்கான பயிற்சியாளர்களை நியமித்தார். கூட்டமைப்பின் நிர்வாக பொறுப்பாளர்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். மாணவர்களுக்கான குறிப்புச் சுவடிகளும் எழுது பொருட்களும் இதில் வழங்கப்பட்டன. புதுவையில் கண் பரிசோதனை, பொது மருத்துவ முகாம் மற்றும் சுகாதார ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை நியூ எவர்கிரீன் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை மற்றும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி, ஜோதி கண் பரிசோதனை நிலையம், பரமாத்மம் பர்ம குருகுலம் மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, NSS தன்னார்வலர்கள் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை, பொது மருத்துவ முகாம் மற்றும் சுகாதார ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நியூ எவர்கிரீன் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. இம்முகாமை பள்ளியின் தாளாளர் உயர் திரு ஹபீப் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தை பற்றி எடுத்து கூறினார். இந்த முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழிகள் அறக்கட்டளை நிறுவனர் பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா மற்றும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியை திருமதி வினோதினி மற்றும் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஏராளமான அழகிகள் மற்றும் ஆண் அழகன்கள் கலந்து கொண்டு வண்ண உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஃபேஷன் ஷோ பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களைச் சேர்ந்த ஏராளமான அழகிகளும் ஆண் அழகன்களும் கலந்து கொண்டனர். இதில் பாரம்பரிய உடை, நவநாகரிக உடை, டிசைன் என்று 3 வகைகளில் இந்த ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான அழகிகள் வண்ண உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். மேலும் அழகிகளுக்கு இணையாக ஆண் அழகன்களும் பாரம்பரிய ஆடைகள் அணிந்தும் ஃபேஷன் மற்றும் நவீன நாகரிக உடைகள் அணிந்தும் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சினிமா துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் அனைவரும் கண்டுகளித்தனர். புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி புதிதாக வைக்கப்பட்டுள்ள சிக்னல்களை ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தற்போது நிலவி வருகின்ற சாலை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றிடவும் முக்கிய பிரதான சாலைகள் மற்றும் 4 முனை சந்திப்புகளில் ஆங்காங்கே புதிய சிக்னல்கள் அமைக்கப்பட்டு சிக்னல்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையிலும் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் முன்னிலையிலும் போக்குவரத்து துறை, சட்டம் ஒழுங்கு காவல்துறை, பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மின்துறை போன்ற பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் முன்னிலையில் கூட்டு ஆய்வானது வில்லியனூர், கண்ணகி, ஹைமாஸ், MGR சிலை சதுக்கம், பத்துக்கண்ணு, சேதராப்பட்டு, கரியமாணிக்கம்,
ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை அவர்கள் பார்வையிட்டனர். அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி துவக்க பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் கடலூர் சாலையில் ராகவ செட்டியார் தோட்டம் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணிக்கான சிறப்பு பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் கலச ஸ்தாபனம் செய்து கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, ஸ்ரீ சக்தி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையத்தில் தென்னங்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டார். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையத்தில் ஊர் சார்பாக 500 தென்னங்கன்றுகள் நடுவிழாவில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. திமுக பிரமுகரின் மகன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். ஆரோவில்லில் ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த மாரத்தான் ஓட்டம். 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூஸ் நடத்திய சமையல் போட்டி. ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கலந்து கொண்டு சிறு தானியங்களில் விதவிதமான உணவுகளை தயார் செய்து அசத்தினர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.